ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோடு 28 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஹியோ பாட்டி பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ளோஷனோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே இதையும் ஒரு நேவியோட ஆர்மி பார்த்துன்னு இருக்கும். அவ்வளோதான், கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா பண்ண அட்டாக்கோட டெம்பரேச்சர் அது 1000 டிகிரிக்கு மேலேயும் செல்சியஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி அட்டாக் படும்போது யாராலையுமே அங்க உயிரோட இருக்க முடியாது இப்படின்னு அந்த பர்சன் சொல்றான். ஆனா ரிச்சர்டுக்கு அங்க நம்பிக்கையே இல்லை. நல்லா பாருங்க, அவனோட கதை ஒன்றும் முடியல. அங்க அதே மாதிரி தான் ஆகுது. மிதோரிக்கு அங்க எதுவுமே ஆகல. ஹேய், உண்மையை சொன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ப்பா. அவ்வளோ பெரிய அட்டாக்கை எல்லாரோட லைஃபையும் ரிஸ்க்ல போட்டு நீங்க பண்ணீங்க. அதுவும் எதுக்கு? என்னோட கதையை முடிக்கணும்னு. ஆனா உண்மையை சொன்னா நானே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. ஏன்னா மிதோரியோட பாடி அவ்வளோ பெரிய அட்டாக் தாங்கிருக்கு, அதுவும் டைரக்டான ஒரு ஹிட். அப்படி இருக்கும் போதும் மிதோரியோட பாடி அது என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இருக்கு. நான் யோசிச்ச மாதிரியே இந்த உடம்பு உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. யாராலையுமே என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான செல்சியஸ் டிகிரிலையும் என்னோட பாடிக்கு எதுவுமே ஆகல. இவன் பாருங்க, என் மேல எந்த விதமான ஸ்கிராச்சஸும் இல்ல. அங்க இப்படி இவங்க சொல்லும் போது ஏகப்பட்ட மிசைலை வச்சு அவங்க தாக்குறாங்க. மிதோரிக்கு ஆப்வியஸா அங்க எதுவுமே ஆகல. ஆளு பயங்கரமா அங்க சிரிக்கிறான். அவ்வளோ பெரிய அட்டாக்னாலேயே எனக்கு எதுவுமே ஆகல. இந்த மாதிரி சின்ன சின்ன மிசைலை வச்சு என்னோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களோ? அங்க அத்த செகண்டே ட்ரிபுலன்ஸ் அதை வச்சு அவன் தாக்குறான். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கஸ் மத்தவங்க எல்லாருமே பேரியரை வச்சு அங்க தடுக்கிறாங்க. அங்க எப்படியோ அந்த அட்டாக்கை சர்வே பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஜீரோ அவங்க விடுற மாதிரியே இல்ல. அவன் இன்னொரு மிகப்பெரிய அட்டாக்கை லான்ச் பண்ணலான்னு போறான். அங்க ரிச்சர்டுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. இருந்தாலும் அவரால் எதுவுமே அங்க பண்ண முடியல. இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணும் போது தான் அங்க ஜீரோ இன்னொரு விஷயத்த நோட் பண்றான். ரீசெண்டா அவன் அதிக அளவுல அவனோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்திருப்பான். இப்போ கரண்டா அவங்க கிட்ட கம்மியா தான் மானா இருக்கு. அங்க இதை புரிஞ்சுக்கிற ஹியோவும் அங்க ஒரு ஆர்டிஃபேக்டை எடுக்கிறாங்க. ஃபைனலி இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இந்த டைம்ல உன்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம ஜீரோ இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வருது. அந்த இடத்துல மற்ற கேப்டன்ஸ் அவங்க கேட்குறாங்க, நல்லா யோசிங்க, நம்மளால அங்கே ஜெயிக்க முடியுமா? அங்கே இப்படி ஹிபிக்கி சொல்லுவாங்களா? இதுக்காக அங்கே சண்டையாகும். இப்போதான் ஹியோ வந்து சொல்றாங்க, நம்மளால ஆப்வியஸாக அவனை தோக்கடிக்க முடியாது. ஆனால் நம்மளோட மெயின் பர்பஸ் என்னன்னா எப்படியாச்சும் கொஞ்ச நேரத்துக்கு அவனை தடுக்கணும். அதனால தான் நான் இந்த ஆர்டிஃபேக்டை பயன்படுத்தலான்னு இருக்கேன். இப்போதான் அது என்ன ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதை பயன்படுத்தணும்னே அந்த இடத்துல ஒரு கேஜ் வருது. இதோட பேரு சான் கேஜ் ஆஃப் டைம். இந்த ஆர்டிஃபேக்டை இதுக்கு முன்னாடியே மக்களோட சண்டையில அவன் பயன்படுத்திருப்பான். அதை பார்க்கும்போது ஜீரோக்கு அங்க தெரியுது இதே ஆர்டிஃபேக்டை தான் இதுக்கு முன்னாடி அவன் கொடுத்திருப்பான். பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல கிளவி. உங்ககிட்ட எங்க கிட்ட இந்த மாதிரியே இன்னொரு ஆர்டிஃபேக்ட் இருக்கும் அப்படின்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதேதான், இதுதான் ஒரே ஒரு வழி உன்னை அப்படியே பிடிச்சி வைக்கிறதுக்கு. கரண்டா உங்ககிட்ட அந்த அளவுக்கு மானாவும் இல்லை. இது மூலமா உன்னால வெளியிலயும் வர முடியாது. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா டைம் இன்னமும் கடத்தலாம் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னமும் புரியல. நான் கேஜை உடச்சிட்டு வெளில வரேன்னே வச்சுக்கோயேன், சுச்சுவேஷனை உன்னால அப்படியே ரிவர்ஸா மாத்த முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லை. அடே ஜீரோ பொடிப்பாயில, உனக்கு உண்மையை சொன்னா ஒண்ணுமே தெரியாத. ஜஸ்ட் 2 நாள் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி வரும். என்னது? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வருமா? எனக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு நீ சொல்ற? அப்படி பார்த்தா அது கனாகி மினாட்டோவா? இதை கேட்கறவங்க ஆடி போறாங்க. ஏன்னா ஜீரோக்கு அவனோட பேரெல்லாம் தெரிஞ்சிருக்க. இப்போதான் எனக்கு புரியுது. நான் வந்து மிதோரியோட மெமரிஸை படிச்சேன். மிதோரியோட மெமரிஸை வச்சு பார்த்தா அந்த பையன் அவன் தான் இருக்கிற எல்லா ப்ராஃபஸையும் முடிக்க போற ஒரு பெரிய மனுஷமால இவன் யோசிச்சு வச்சிருக்கான். என்னது, மிதோரி அந்த பையனை அந்த மாதிரி யோசிச்சிருக்கானா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஹேய், நான் எப்போ மிதோரியோட பாடியை டேக் ஓவர் பண்ணணும் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். மினாட்டோவை நான் கொன்னே ஆகணும்னு. ஏன்னா அவனால ப்ராஃபஸி எல்லாத்தையுமே முடிக்க முடியும்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸை நான் உயிரோட விட மாட்டேன். அப்படிப்பட்ட உயிர் என் முன்னாடி உயிரோட இருக்கக்கூடாது. ஆனா ஏதோ ஒன்று கிளவி, உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் இருக்கிற இந்த பாடி இது இன்னமும் ஸ்ட்ராங் ஆயினே இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பயன்படுத்தின அந்த பவர் அது மிதோரியோட ஒரு ஸ்லீப்பிங் ஆரா ஒண்டி தான். சிம்பிளா சொன்னா ஒரு மவுண்டன்ல குட்டியூண்டு பகுதி ஒண்டி தான் அது. அப்படி இருக்கும் போது டைம் போக போக என்னால மொத்தமா அதை பயன்படுத்த முடியும். இது கேட்கும் போது அவங்களே உறைஞ்சு போயிடறாங்க. இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கையை அவங்க இழக்கல.
அங்க பவரை வெளிப்படுத்தும் போது எதிர்பாராத விதமா நம்ம மிதோரியோட உடம்புல இருக்க ஜீரோ அப்படியே அவனோட கையை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு எத்தனை வந்துறான். நீ என்ன யோசிக்கிற கிழவி? உன்னோட கதையை நான் அப்படியே விட்டுருவேன்னு யோசிக்கிறியா? நான் ஜப்பானுக்கு வந்ததே அந்த பையன் கனாகி மினாட்டோ அவனை கொல்றதுக்கு தான். இன்னொரு பக்கம் நம்ம ஆளு வந்து தூக்கத்திலேயே அங்க ட்ரைனிங் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு சொல்றாங்க ஜப்பானோட ஒரு மிகப்பெரிய யூனிட் நம்ம தான் ஜீரோவை எதிர்த்து சண்டை போடும் போது அங்க தோத்து போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிதோரியோட பாடி அவனுக்கு பழக்கமாகுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், மிதோரியோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அவனால அடைய முடியும். இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மேகம் எல்லாமே ஒரு வித்தியாசமா மாறும். அந்த ஆரோவை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா போயிருக்குன்னு. அங்க இச்சிகாவும் சொல்றான், எனக்கு இப்போதான் புரியுது, பாட்டியும் மற்றவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போக ஹெச்கியூல எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு எனிமிஸும் வர, வாங்க சண்டைக்கு ரெடி ஆகலாம். ஹெச்கியூல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ரென்னு, அவளுக்கு அங்கே எதுவுமே புரியல. திடீர்னு ஓஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணி என்னதான் ஆச்சுன்னு பாருங்க. இப்படி இவ ரொம்ப கவலைப்படும் போது திடீர்னு அங்க நிறைய பேர் டெலிபோர்ட் ஆகி வராங்க. அங்க வரது நம்ம இன்ஸ்ட்ரக்டர், ஹியோ, மற்றவங்க எல்லாருமே தான். எல்லாரோட நிலைமையும் மோசமா இருக்கு. முக்கியமா ஹியோ அவங்களோட நிலைமை தான். இதனால ஹியோவை ஷிக்கி வந்து அங்க கத்தி ஹீல் பண்ண சொல்றான். சீக்கிரம் ரேன், உங்களால முடியும், தயவு செஞ்சு ஹியோவை காப்பாத்துங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க ஹியோ ஸ்டார்டிங்லயே அங்க சொல்லியிருப்பாங்க, ஷிக்கி கேப்டன்ஸ் அட்டாக் பண்ணும் போது அந்த டைம்ல நடுவுல பூந்து எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும், கரெக்டான வாய்ப்பா பார்த்து ஹெவன் ஃபால் அந்த அட்டாக்கை நாங்க பண்ணுவோம். எனக்கு புரியுது, அந்த டைம்ல என்னோட உயிரே போனாலும் நான் வந்து அவனை பிடிச்சி வைக்கணும், அதானே? அட முட்டாள், அப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது, உன்னோட உயிர் அது ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல நீ என்ன பண்ணுனா கரெக்டா அட்டாக் பட போகும்போது எப்படியாச்சும் மத்தவங்கள சேஃபா வீட்டுக்கு நீ கொண்டு வரணும், புரியுதா? ஈவன் எனக்கு ஏதாச்சும் கொடூரமா ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சாக நான் விரும்பல. ஏன்னா நீங்க தான் எனக்கு கிராண்ட்மா மாதிரி. சின்ன வயசுல இருந்தே நான் உங்க கூட இருந்திருக்கேன், அதனால சாகாதீங்க. அட ஷிக்கி, என்ன பேசுன்னு இருக்க, யாருமே சாக மாட்டாங்க, கவலைப்படாத, எல்லாருமே சேஃபா வீட்டுக்கு வருவாங்க இப்படின்னு அவங்க ஃபேக்கா ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றாங்க. ஆனா ஷிக்கிக்கு அப்போ தெரியல அது வந்து ஒரு ஃபேக்கான விஷயம்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம பாட்டி ஹியோ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஷிக்கியும் கத்தின்னு இருக்கா, கிராண்ட்மா தயவு செஞ்சு இறக்காதீங்க. அங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டும் முயற்சி பண்றா. இதுல ஷிக்கி வேற கத்துறா, சீக்கிரம் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணு. எனக்கு புரியுது, நான் அதை தான் ட்ரை பண்ண இருக்கேன், ஆனா என்ன பண்றது, பாட்டிமாவோட ஸ்கில் டைம் ரிவர்சல் அது இருக்கிற வரைக்கும் என்னால இதை பண்ண முடியல. ஏன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீல் பண்றனோ டைம் வந்து அப்படியே ரிவர்சல் ஆகுது. அது மூலமா ஹீலிங் ப்ராசஸ் அது வந்து இன்னமும் அப்படியே பெருசாயினே தான் போகுது. அதே தான் அங்கே கண்ணாடி போட்டு இருக்க பொண்ணும் சொல்றான், அவங்களோட உயிரை அப்படியே தக்க வைக்க முடியுது, ஆனா ஹீலிங் அது வந்து ரொம்ப அதிகமா பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஷிக்கி அங்க சொல்றான், ஒரு வழி இருக்குல்ல, உங்களை வெளியில கொண்டு போயிடலாம், அப்படி பண்ணும் போது டைம் வந்து ஸ்டாப் ஆகுது, அது மூலமா நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியும்ல. ஆனா உனக்கே தெரியும் எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு, வெளியில போனா அவ்வளவுதான். ஆனா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அதே ஆறா இங்கேயும் வரும். அட அவங்க வந்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் 12 அப்போஸ்டல்ல மிச்சம் இருக்க அந்த 4 பேரும் ஜீரோவும் வந்திருக்கான். அங்க ஷிக்கிக்கு ரொம்ப கடுப்பாவுது. ஆல்ரெடி ஹியோவோட நிலைமை இப்படியானதுக்கு காரணம் ஜீரோ தானே, அதனால அவ பயங்கரமா கத்துறா, உங்க எல்லாரையுமே நான் கொல்லாம விட மாட்டேன். அங்க வாய்டு பரக்கேட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவ பயன்படுத்துறா. இது எப்படிப்பட்ட ஸ்கில்னா, முக்கியமா ரொம்ப சின்ன ஏரியால இதை பயங்கரமா டெலிபோர்டேஷனுக்கு பயன்படுத்த முடியும். ஆனா பெரிய அளவுல பயன்படுத்தினா இதுவே ஒரு பெரிய வினையாமையும் வாய்ப்பு இருக்கு. அங்க இப்படிதான் அந்த ஸ்கில் அவ பயன்படுத்திருப்பான். இதை பாக்குற அந்த இன்ஸ்ட்ரக்டர் பயங்கரமா கத்துறான், ஷிக்கி நீ என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுதா, உள்ளதான் சூப்பர் இன்டென்டோ இருக்காங்க, நீ என்ன இப்படி பண்ணிருக்க. ஆனா அதை ஷிக்கி சுத்தமா கண்டுக்கல. இன்னொரு பக்கம் அந்த அட்டாக் அப்படியே மிதோரியை நோக்கி வருமா. அங்க ஹெஜிமே அப்படின்னு அவன் சொல்ல, ஹெஜிமே அவனோட ஸ்வாட் ஆர்டிஃபேக்டை பயன்படுத்துறான். அங்க அடுத்த செகண்டே ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்கும் அந்த டைமென்ஷன் மேல விழ அப்படியே அது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போகுது. ஷிக்கி ரொம்ப ஆச்சரியம் ஆகுறா. ஷிக்கியும் அவங்க நடுவுல இருப்பாளா, அதனால அவளோட கையும் அப்படியே பொடி பொடியா துண்டு துண்டாவுது. பாவம் அந்த பொண்ணு, பாரு நீ எப்படி அவளை துண்டு துண்டாக்கிட்டேன்னு. அங்க ஹிஜிமேவும் சொல்றான், இல்ல நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் சாகல, ஏன்னா அவ உயிரோட இருக்கா, அங்க நல்லா பாரு. அதே மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம சோ ஹிச்சிகா, அந்த இடத்துல தான் நம்ம ஷிக்கி இருக்கா, என்ன அவளோட கை அது அங்க இல்ல. அங்க சோவும் சொல்றான், கவலைப்பட வேணாம், நாங்க வந்தாச்சுல, இதுக்கு மேல விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். அங்க ஜீரோவும் சொல்றான், நான் யோசிச்ச மாதிரி தான் என்னோட பாதையை பிளாக் பண்றதுக்குன்னே சில பல ஆளுங்க வருவாங்க. அந்த இடத்துல இச்சிகாவும் வரும்போதே சொல்றான், என்ன பண்றது, எங்க டீமோட கேப்டன் மினாட்டோ அவன் இப்போதைக்கு தூங்கின இருக்கான்,
அது வரைக்கும் நீங்க கவலைப்பட வேணாம், அவன் எழுந்துக்கிற வரைக்கும் உங்களை நான் என்டர்டெயின் பண்றேன் இப்படின்னு இவ சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இப்போ மினாட்டோட ஸ்குவாடுக்கும் அந்த ஆப்பனண்ட் ஆளுங்களுக்கும் சண்டை போக போகுது. இதுக்கப்புறம் எபிசோட் தரமா இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோவும் எழுதுப்பான். அதுக்கப்புறம் அவனோட பவர் லெவல் இருக்குமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.